கண்ணியத்திற்கும் மதிப்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, தாய்மார்களே, ஆலிமா பெருமக்களே, அல்லாஹ் நம் அனைவருக்கும் 13வது தராவி தொழுதுவிட்டு இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு 13வது நோன்பை நோக்கிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்துல சொல்லி காட்டுறா. அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறானா, வத்தகுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடும்போது இப்படி குறிப்பிடுவான், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், இன்னும் சொந்த பந்தங்களோடு உறவினர்களோடு நீங்கள் சேர்ந்து வாழுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஆயத்தை நீங்க எடுத்து யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹ் இந்த ஆயத்துல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றானா, நீங்க என்ன அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அவனோடு ஒப்பிட்டு இன்னொரு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா அதுல ஒரே ஒரு விஷயம் அல்லாஹ் சொல்லி காட்டா, நீங்கள் உறவுகளோடு சேர்ந்து வாழுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். அல்லாஹ் ஒரு இடத்துல தன் பேரோடு பக்கத்துல ஒரு ஆள் பேர் சேர்க்கிறாருந்தா, ஒரு விஷயத்தை சேர்க்கிறாருந்தா சாதாரணமாக அல்லாஹ் தஆலா சேர்க்க மாட்டான். இப்போ உதாரணமாக ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இதுக்கு என்ன அர்த்தம்னா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தான், இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருத்தூதராக இருக்கிறார்கள். இப்ப அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லிக்கொண்டு அடுத்த வரியில அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறானா, முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்களே, சாதாரண மனிதர் கிடையாது, மாறாக அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு நபி, ஈரவக தலைவர். அப்ப சாதாரண ஒரு விஷயத்தையும் சாதாரண நபர்களையும் அல்லாஹ் பக்கத்துல சேர்க்க மாட்டான். ஆனா இந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னன்னா, நீங்கள் என்னை அஞ்சிக் கொள்ளுங்கள், இன்னும் உறவுகளோடு சேர்ந்து வாழுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, என்னமோ தெரியல, இந்த உலகத்துல வாழக்கூடிய காலத்துல நம்ம என்ன செய்தி கேள்விப்படுறோம், அக்கா தங்கச்சிக்கு மத்தியில சண்டை. அக்கா ஏதோ ஒரு சின்ன உப்புக்கு சப்பா சின்ன விஷயத்தை செஞ்சிருப்பாங்க, மாறாக தம்பி 10 வருஷம் 15 வருஷம் பேசாம இருப்பான். அதே மாதிரி மாமா தன்னோட கூட பிறந்த தன்னுடைய தாய் மாமா இருப்பாங்க, அந்த தாய் மாமாவோட பேசி 10 வருஷம் ஆச்சு. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, உறவுகளோடு நீங்கள் சேர்ந்து பாருங்கள், அதனால் அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எல்லாம் யோசிக்க வேண்டும். இந்த உறவுகளை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது நீங்க நம்ம எல்லாம் ஈமான் கொண்டிருக்கோம், அதுக்கு எந்த மாற்றமும் இல்லை. இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், நீங்கள் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருந்தால், நீங்கள் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருந்தால் இன்னும் மறுமை நாள் இருக்கு என்பதாக நீங்கள் ஈமான் கொண்டிருந்தால் ஃபல்யஸில் ரஹ்மா, நீங்கள் உறவுகளோடு சேர்ந்து வாழுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இதுல என்ன தெரிய வருதுன்னா, நீங்கள் உறவுகளோடு சேர்ந்து வாழல, அக்கா தங்கச்சி பேசாம இருக்கிறாங்க, நீங்க பக்கத்துல இருக்கிற உறவினர்களோடு நீங்கள் சண்டையிட்டுக் கொண்டா நீங்கள் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளல, இன்னும் கியாமத் நாளை கொண்டும் நீங்கள் ஈமான் கொள்ளல. எந்த மனிதன் அல்லாஹ்வை கொண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டும் கியாமத் நாளை கொண்டும் ஈமான் கொள்ளவில்லையோ அவன் சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த ஹதீஸ்ல என்ன தெரிய வருதுன்னா, நீங்கள் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருந்தால், இன்னும் கியாமத் நாளை கொண்டு ஈமான் கொண்டிருந்தால் நீங்கள் உறவுகளோடு சேர்ந்து வாழுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எல்லாம் யோசிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் யார் யார் பேசாமல் இருக்கோம் என்பதாக எனக்கு தெரியாது, உங்களுக்கு என்ன பத்தி தெரியாது, எனக்கு உங்களை பத்தி தெரியாது. அதனால இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் நியத்து வச்சுக்கங்க, யார் யாரெல்லாம் உறவினர்களோடு பேசாமல் இருக்கிறோமோ, சின்ன சண்டைனா இல்ல பெரிய சண்டையாக இருக்கட்டுமே, அப்படிப்பட்ட சண்டையில கூட நம்ம உறவினர்களோடு பகிர்ச்சிக்க கூடாது என்று கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார். என்ன சொன்னாங்கன்னா, லா யுதுல் ஜன்னத காத்திஉர் ரஹீம், சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது. யார் போக முடியாது? யாரு உறவினர்களோடு பகச்சி வாழ்கிறானோ, உறவினர்களோடு பேசவில்லையோ, உறவினர்களை துண்டித்து வாழ்கிறானோ, அவன் சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எல்லாம் யோசிக்க வேண்டும், நம்ம உறவுகளோடு நம்ம எந்த அளவுக்கு சேர்ந்து வாழ்கிறோம். நம்முடைய உறவுகளோடு
எந்த அளவுக்கு சேர்ந்து வாழ்றோம் என்பதாக நாம் எல்லாம் ஒவ்வொருவரும் உள்ளத்தை கேட்க வேண்டும். கணியத்திற்குரியவர்களை ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணியத்திற்குரியவர்களை நான் சொல்றத கவனமாக கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் 5 நிமிஷத்துல நான் இன்ஷா அல்லாஹ் முடிச்சுவேன். இது முக்கியமான ஹதீஸ். எந்த அளவுக்கு நபி ரோல் மாடலாக இந்த உம்மத்திற்கு இருந்தாங்க என்பதாக இந்த ஹதீஸ் அறிவிக்குது. மக்கால வாழும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால வாழும்போது மக்கால உள்ள முஷ்ரிக்கீன்கள் எல்லாருமே நபியுடைய உடல் பிறப்பு தான். மக்கால உள்ள எல்லா முஷ்ரிக்கீன்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உடல் பிறப்பு தான். உடல் பிறப்பாக இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காஃபிர், நான் முஸ்லிம், நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று பேசாம இருக்கல. நபி பேசாம இருக்கல. மாறாக அவர்கள் காஃபிராக இருந்தாலும் போதிலும் நான் பேச வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மொத்த உம்மத்திற்கும் ஒரு ரோல் மாடலாக இருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அதனால நாம் எல்லாம் யோசிக்க வேண்டும். நபி வாழக்கூடிய காலத்துல எல்லா விஷயத்திலும் ரோல் மாடலாக இருந்தாங்க. நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க தாயிஃப் நகரம். தாயிஃப் நகரத்துல இருந்த ஹதீஸ் கிதாபுல் இமாம் அவர்கள் பதிவு செய்யும் போது தாயிஃப் நகரத்தில் இருந்த பாதி பேரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொந்தக்காரங்க தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொந்தக்காரங்க தான். இருந்தாலும் நபி தாயிஃப் நகரத்துக்கு போறாங்க. அங்க நபிய கல்லால அடிக்கிறாங்க, சொல்லால அடிக்கிறாங்க. கணியத்திற்குரியவர்களே, நீங்க எல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. நபி ஓடுறாங்க, ஓட ஓட சின்ன பிள்ளைகளை விட்டு கல்லை விட்டு அடிக்க சொல்றாங்க. இது வேறு யாரும் இல்ல, மாறாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உறவுகாரர்கள் தான் அவங்கள அடிக்கிறாங்க. கடைசியில ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு வராங்க. ஓ நபியே, நீங்கள் சொல்லுங்க, உங்களோடு அனுமதியோடு இந்த ஊரை நான் அழிக்கட்டுமா என்பதாக ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு கேட்டாங்க. அப்ப நபி என்ன சொன்னாங்க? நீங்க அழிங்க, என்னுடைய உறவுகாரனாக இருந்தாலும் நீங்கள் அழிங்க, என்ன அடிச்சுட்டாங்க என்பதாக நபி சொல்லவில்லை. மாறாக நபி சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, பல் யுஹ்ரிஜுல்லாஹு மின் அஸ்லாபிக்கும் மை யஅபுதுல்லாஹ வலா யுஷ்ரிக் பிஹ். நீங்கள் இவர்களை அடிக்காதீர்கள், இவர்கள் என்னுடைய உறவுகாரர்கள் தான், என்னை கஷ்டப்படுத்துறாங்க, என்னை வேதனைப்படுத்துறாங்க. இருந்தாலும் இவங்களிலிருந்து வரக்கூடிய பின் சமூகமாச்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், நீங்க அழிக்காதீங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. நம்ம வாழக்கூடிய காலத்துல உறவுகளோடு பேசாம இருக்கிறோம், உறவுகளோடு துண்டிச்சு வாழ்றோம். இதோட காரணத்தை கேட்டு போனா, இல்ல பொண்ணு தரமாட்டேங்கிறாங்க, இல்ல எங்க உறவினர் தான் பொண்ணு தரமாட்டேங்கிறாங்க. பொண்ணு தராது என்பது பெரிய காரணம் இல்லை, சின்ன காரணம் தான். இப்ப இங்க பொண்ணு இல்லாட்டி அல்ல அங்க கொடுப்பா, பெரிய பொண்ணா அல்லா கொடுப்பா. மாப்பிள்ளை தரமாட்டேங்கிறாங்க, இங்க அல்லா கொடுக்கல, அங்க பெரிய மாப்பிள்ளையா அல்லா தருவான், செல்வ செழிப்பான மாப்பிள்ளையா அல்லா தருவான். இப்படிப்பட்ட விஷயத்தை கூட நம் பொருட்படுத்தாம, இப்படிப்பட்ட விஷயத்தில் கூட நம் உறவினர்களோடு பேசாம இருக்கிறோம்னா இந்த ஹதீஸை யோசிச்சு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அவர்களோட உறவினர்கள் கல்லால அடிச்சாங்க, சொல்லால அடிச்சாங்க. எந்த அளவுக்கு என்று கேட்டால், நவுது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கட்டும், எச்சால துப்புனாங்க. அவங்க மூஞ்சில, அல்லாஹ் இது சொல்ல கூட எனக்கு வார்த்தை வரல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூஞ்சில எச்ச துப்புனாங்க. அப்படி இருந்தும் நான் இவர்களோடு பணிக்க மாட்டேன், நான் இந்த உம்மத்துக்கு ஒரு அற்புடையாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன், ஒரு ரோல் மாடலாக இருக்க நான் ஆசைப்படுறேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அதனால நாம் எல்லாம் யோசிக்க வேண்டும். இன்னொரு வரலாறுல சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவங்க வாழக்கூடிய காலத்துல அவங்க அம்மா இருக்காங்க, அவங்க ஒரு முஷ்ரிக், அவங்க ஒரு காஃபிர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வராங்க, வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எங்க அம்மா காஃபிரா இருக்கிறாங்க, நான் முஸ்லிமா இருக்கிறேன். எங்க அம்மா காஃபிரா இருக்கிறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, நான் முஸ்லிமா இருக்கிறேன், நான் எங்க அம்மாவோடு பேசலாமா என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் சல்லும், நீங்க பேசுங்க. ஓ அஸ்மாவே, நீ பேசாம இருக்கிறாதீங்க, நீங்க உங்க அம்மாவோடு சேர்ந்து வாழுங்கள். அவங்க காஃபிராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்க அம்மாவோடு சேர்ந்து வாழுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த வார்த்தைக்கு அஸ்மா ரலியல்லாஹு தஆலா கட்டுப்பட்டாங்க. உறவினர்கள் இங்க காஃபிராவா இல்ல. இப்ப நம்ம பேசாம இருக்கிறோம் பாத்தீங்களா, அந்த உறவினர்கள் காஃபிராவா இல்ல, முஸ்லிமா தான் இருக்கிறாங்க. 5
வேளை தொழுகிறாங்க, நோன்பு வைக்கிறாங்க, ஜக்காத் கொடுக்கிறாங்க. ஆனா சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம பேசாம இருக்கிறோமே, அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு 13வது தராவியாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நியத்து வச்சுக்கோங்க. என்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு இப்ப நான் பேசாம இருக்கிறேன், என்ன பண்றது? ஒன்னும் பிரச்சனை இல்லை. அல்லாஹ் முந்திய பாவத்தை அல்லாஹ் கண்டிப்பாக மன்னிச்சிருவான், தெரியாத பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிருவான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் 2 ரக்காத் போய் துஆ கேட்டு நோன்பு வைங்க. முடிஞ்சா இப்பயே போன் போட்டு பேசுங்க. அப்படி என்னால முடியல, நேர்ல போய் பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. இன்ஷா அல்லாஹ் காலையில நோன்பு வச்சுட்டு நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய யாரெல்லாம் பேசாம இருக்கிறீங்களோ அவங்கள்ட்ட போய் பேசுங்க. இது மாதிரி என்னப்பா நான் தெரியாம பேசாம இருந்துட்டேன், மன்னிச்சுட்டப்பா. சொன்னாங்க அல்லவா, யாரு பேசாம இருக்கிறாங்களோ, யாரு உறவை துண்டித்து வாழ்றாங்களோ அவங்க சொர்க்கத்துக்குள்ள போக மாட்டாங்க அப்படி சொல்லியிருக்காங்கப்பா. அதனால என்ன பண்ணு, நீ என்னோட பேசியிருப்பா என்பதாக ஸல்லல்லாஹு சொன்னதாக இந்த ஹதீஸோடு சொல்லுங்க. நீங்க சொல்லும் போது அவங்க சொல்லுவாங்க, இல்ல பகல நான் பேச மாட்டேன். இந்த ஹதீஸ்ல எல்லாருமே அடங்கிடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, நான் எதுபோல் ஜன்னத்தை பாக்கியாவும் யாரு உறவினர்களோடு துண்டித்து வாழ்றாங்களோ அவங்க சொர்க்கத்துக்குள்ள போக மாட்டாங்க என்பதால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை நீங்க என்ன பண்ணுங்க, உங்க உறவினர்கள்ட்ட போய் சொல்லுங்க, கண்டிப்பா பேசிடுவாங்க. நியத்து வச்சுக்கோங்க, யா அல்லாஹ் நான் இனிமே நான் பேசாம இருந்தேன், இனிமே நான் பேசாம இருக்க மாட்டேன், என்னை மன்னிச்சிருக்கா எல்லாம் பிஸ்மில்லாஹ் சொல்லிட்டு உறவினர்களோட போய் பேசுங்க. அல்லாஹ் தஆலா வெற்றியை தருவான் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு வாழ்க்கையில ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரியவர்களை, உறவை துண்டித்து வாழ்ந்தாலும் என்னென்ன கஷ்டம் இருக்கு, என்னென்ன மைனஸ் இருக்கு அப்படி கேட்டா, யார் உறவை துண்டித்து வாழ்கிறாரோ அல்லாஹ் பாதுகாப்பானாக, அவருடைய துவா ஏற்கப்படாது. அவங்க என்னதான் அல்லாஹ் சொல்லி துவா கேட்டாலும் அவர்களோட துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. இரண்டாவது, ரிஸ்க அல்லாஹ் தஆலா குறைச்சிடுவான். சாப்பாடு அல்லாஹ் ரிஸ்க் என்னென்ன ரிஸ்க் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்காரோ, நீங்க உறவினரோடு பேசாம இருந்தா அந்த ரிஸ்க் அல்லாஹ் தஆலா குறைச்சிடுவான். மூன்றாவது விஷயம் சொல்லி காட்டினால, வாழ்க்கையில குடும்பத்துல அமைதியே இருக்காது. யாருக்கு அமைதி இருக்காது? யாரு உறவினர்களோடு பேசாம இருக்கிறாங்களோ, துண்டிச்சு வாழ்றாங்களோ, குடும்பத்துல அமைதியே இருக்காது. அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானார். நான்காவது விஷயம் சொல்லணும் சொல்லி காட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கமே அவங்களுக்கு கிடையாது. இந்த உலகத்துல வாழக்கூடிய காலத்துல நம்ம சொர்க்கத்துக்கு தான் ஆசைப்பட்டு வாழ்றோம். நம்ம எதுக்கு வாழ்றோம்? யா அல்லாஹ் என் குடும்பத்துல பரக்கத் செய்யா அல்லாஹ், எனக்கு கியாமத் நாள்ல நான் சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லி ஒவ்வொரு தாய்மார்களுடைய நியத்து அதுதான். இல்லைன்னு சொல்லல, சொர்க்கம் தான் நம்மளோட டார்கெட். ஒரே டார்கெட், அல்லாஹ்வுடைய பொருத்தம் செகண்ட் சொர்க்கம் தான். ஆனா யாரு பேசாம இருக்கிறாங்களோ அவங்க சொர்க்கமே இல்லைன்னு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அதனால இன்னைக்கு தாய்மார்களை இன்னைக்கு ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள். யார் யாரெல்லாம் பேசாம இருக்கிறீங்களோ, உறவினர்களோடு, அக்கா தங்கச்சோடு, தம்பியோடு யார் யாரெல்லாம் பேசாம இருக்கிறீங்களோ எல்லோரும் பேசுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அனைத்து உறவுகளோடு பேசக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் நடக்கும், நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் முழு சமுதாயத்திற்கும் அல்லாஹ் தந்தருவானாக.